காலநிலை மாற்றத்தோட விளைவுகளை இப்போ கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட டித்வா புயல் எப்படிப்பட்ட கோரத்தாண்டவத்தை ஆடிச்சு, அதனால் இலங்கை உள்ளிட்ட நாடுகள் எப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். நம்ம அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வந்த பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெரிய அளவு பாதிப்புக்கு ஏற்படாமல் தமிழ்நாட்டை காப்பாற்றியிருக்கிறோம். எப்போவோ ஒரு வாட்டி புயல் வெள்ளங்களை எதிர்கொண்ட காலத்தெல்லாம் நாம் கடந்து விட்டோம். அதை உணர்ந்து தான் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பேரிடருக்கேற்ற தடுப்பு மற்றும் தகவமைப்பு உட்கட்டமைப்புகளை தொடங்கிட்டோம். காலநிலை மாற்ற ஆட்சி மன்ற குழு, பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம், நம்ம அட்வான்ஸாக நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இதனால் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற நிலையில் தமிழ்நாடு இருக்குது. கடந்த கூட்டத்தில் கூட மதிப்புக்குரிய உறுப்பினர்கள் பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியிருந்தீங்க. அதை அடிப்படையாக வச்சு கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காலநிலை கல்வி அறிவு முன்னெடுப்பு குறித்து அறிவிப்பை வெளியிட்டோம். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் திறமைமிகு 4000 பள்ளி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மிக விரைவில் காலநிலை கல்வி அறிவு குறித்த பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கு என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆண்டுக்கு 2 முறை மாவட்ட காலநிலை மாற்ற இயக்கம் மூலமாக நடத்தப்படும் 1 நாள் கோடைக்கால மற்றும் குளிர்கால சிறப்பு முகாம்களை 2 நாள் முகாம்களாக பள்ளி கல்வித்துறை மூலமாக நடத்த ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். மேலும் கூல் ரூஃபிங் திட்டத்தை தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் 2025-26 ஆண்டுக்கான செயல் திட்டத்தில் சேர்த்துருக்கிறோம். அம்பத்தூரில் இருக்க பெருந்தலைவர் காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வகுப்பறைகளில் கூல் ரூஃபிங் எனப்படுகிற அதிக வெப்ப பிரதிபலிப்புமிக்க வெள்ளை பூச்சிகள் பூசப்பட்டிருக்கு. இதன் மூலமாக வகுப்பறைகளில் வெப்ப அளவினை கணக்கிடக்கூடிய சென்சார்கள் வச்சு கண்காணித்ததில் அறை வெப்பநிலை 1.5 டிகிரி முதல் 3 டிகிரி வரை குறைஞ்சிருக்கு. இது குறித்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்க 297 பசுமை பள்ளிகள்லையும் செயல்படுத்த போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மேற்சொன்ன இயக்கங்கள் மூலமாக கார்பன் சமநிலை மையங்கள், காலநிலை மீள்திறன்மிகு கிராமங்கள், கடலோர பகுதிகளில் உயிர் கேடயங்கள் அமைத்தல் போன்ற முக்கியமான காலநிலை மாற்ற தடுப்பு மற்றும் தகவமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. அதன் ஒரு பகுதியாக கடந்த அக்டோபர் மாதம் நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கான கரிம நீக்க வழித்தடங்கள் குறித்த செயல் திட்டமும், தமிழ்நாட்டுக்கான காலநிலை நடவடிக்கை கண்காணிப்பு வலைதளமும் வெளியிடப்பட்டிருக்கு. கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் அருகே கிள்ளையில் காலநிலை மீள்திறன் கிராம திட்டத்துக்காக பிரயோஜகமான திட்ட மேலாண்மை அளவுடன் கூடிய அலுவலகத்தையும் தொடங்கி வச்சுருக்கிறோம். மேலும் அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் சூரிய ஒளி மின்னாற்றல் உற்பத்தி, மக்களுக்கு வாழ்வாதார மேம்பாட்டுக்கான பயிற்சிகள், வெள்ள அபாயங்கள் ஏற்படாமல் இருக்க பக்கிங்ஹாம் கால்வாய் தூர்வாரப்பட்டு சீரமைத்தல், பிச்சாவரம் படகு குழாமுக்கு மின்னாற்றலில் இயங்கக்கூடிய படகு வழங்குதல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த கிராம காலநிலை மீள்திறன்மிகு கிராமமாக மாற்றுவதற்கான முதல் படி எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. கடலோர வாழ்விடங்களை இயற்கை சார்ந்த தீர்வுகள் மூலம் மறுசீரமைப்புக்கும் திட்டத்தின் கீழ் தொடர்ச்சியாக அலையாத்தி மரக்கன்றுகள் நடப்பட்டு வருது. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் 4500 ஹெக்டேர் பரப்பளவுக்கு இருந்த அலையாத்தி காடுகள்
9,000 ஹெக்டரா, அதாவது 2 மடங்காக அதிகரிச்சிருக்கு. இந்த சாதனையில் பங்கு வகித்த எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுல அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வர தனிநபர்களையும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் என்கரேஜ் பண்ணுறோம். மாவட்டத்துக்கு ஒருத்தர்னு 38 பேருக்கு கடந்த ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் நாளில் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசுடன் கூடிய முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் நிலைத்தகு நடைமுறைகளை பின்பற்றும் தொழிற்சாலைகளுக்கு தன்னார்வ பசுமைத்தர சான்றிதழ் வழங்கக்கூடிய திட்டமானது தொழிற்சாலைகளால் ஏற்படுகிற உமிழ்களை கட்டுப்படுத்த உதவும்னு நம்புகிறோம். உலகெங்கும் ஏற்படுகிற இயற்கை பேரிடர்களில் அதிகம் பாதிக்கப்படுறவங்களா பெண்களும் பெண் குழந்தைகளும் இருக்காங்கன்னு ஆய்வுகளில் உறுதியாக இருக்குது. அதனால் பாலின சமத்துவத்தை உறுதி செய்கிற விதத்தில் அரசின் திட்டங்களும் காலநிலை தடுப்பு மற்றும் தகவமைப்பு நடவடிக்கைகளும் இருக்கணும்னு தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன். என்ன நம்மளோட திராவிட மாடல் அரசு பெண்களுக்கான அரசாக எல்லா துறைகளையும் பேர் வாங்கியிருக்கு. அது இங்கேயும் தொடரும்னு நான் விரும்புகிறேன். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் பெண்களின் பங்கு தான் அளப்பரியது. அதனால தான் கிளைமேட் வாரியர்ஸ் என்ற திட்டத்தின் கீழ் 100 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு காலநிலை மாற்றம் மற்றும் நெகிழி ஒழிப்பு பரப்புரையும் மேற்கொள்ள 100 ஆட்டோக்கள் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் மொத்த கிரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் போக்குவரத்து துறையின் பங்கு 12 விழுக்காட்டிலிருந்து 19 விழுக்காடாக உயர்ந்திருக்குன்னு ஆய்வறிக்கையில் தெரிய வந்திருக்கு. அதுவும் கடந்த 2005 முதல் 2019 இடைப்பட்ட காலத்தில் இது 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. சென்னை போன்ற மெட்ரோ சிட்டியில் போக்குவரத்து நெரிசலும் அதிகரிச்சுட்டு வருது. மக்கள் அதிகமாக பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறது தான் இதை குறைக்க சிறந்த வழி. அதை ஊக்குவிக்க தான் எம்டிசி மூலமாக முதற்கட்டமாக 120 மின்சார பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால் மேலும் 600 மின்சார பேருந்துகளை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம். இதனால் டிராஃபிக்கும் குறையும், பொல்யூஷனும் குறையும், எல்லாருடைய நேரமும் மிச்சமாகும். வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு இவ்வளவு செஞ்சிருக்க காரணத்தினால தான் ஒன்றிய அரசே நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக் வெளியிட்டிருக்க எஸ்டிஜி ரேங்கில் கிளைமேட் ஆக்ஷன் மற்றும் க்ளீன் எனர்ஜி ஆகிய இலக்குகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. உலக புகழ்பெற்ற தி எக்கனாமிக்ஸ் போன்ற இதழ்களும் நம்ம திராவிட மாடல் வளர்ச்சியை பாராட்டுறாங்க. நான் எப்பவும் சொல்கிறது தான், நம்ம அரசுக்கு வளர்ச்சி ஒரு கண் என்றால் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது மற்றொரு கண். இயற்கை வள பாதுகாப்புடன் இணைந்த வளர்ச்சி தான் எதிர்கால சந்ததிகளுக்கான உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும். அண்மையில் பிரேசிலில் நடைபெற்ற COP30 மாநாட்டில் குளோபல் கிளைமேட் கவுன்சில் உருவாக்கணும்னு பிரேசில் முன்மொழிஞ்சிருக்காங்க. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே காலநிலை ஆட்சி மன்ற குழுவை உருவாக்கி உங்களுடைய அட்வைஸ் எல்லாத்தையும் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். அதோட ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கிற பாராட்டுகளும் உலக அங்கீகாரங்களும். இப்போ கூட நம்ம கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாகு அவர்களுக்கு ஐநாவோட உயரிய விருது கிடைச்சிருக்கு. நம்ம அரசுக்கு கிடைக்கிற நல்ல பேருக்கு உங்களுடைய ஆலோசனைகள் தான் முக்கிய காரணம். அதுக்காக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது தொடரணும்னு கேட்டுக்கிறேன். புவி வெப்பமாயுதலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு 2070ஆம் ஆண்டுக்கு முன்னையே நெட் ஜீரோ இயற்கை அடையணும். கடந்த 4 ஆண்டுகளாக